நான் போடுற ஃபாஸ்ட் பாலை எந்த பேட்ஸ்மேனாலையும் அடிக்கவே முடியாது. நான் அடிக்கிற மாதிரி யாராலையும் ஃபாஸ்ட் பால் போடவே முடியாது. ஓ, இது என்ன புதுசா இருக்கு? வாசனைய பார்த்தா தெரிஞ்ச மாதிரி இருக்கு. யப், இது ஃபிஷி ஃப்ரிஸ்கி பெட். Liver and bacon. உன்னோட எனிமையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவன் மாதிரி வாழணும், அவன் மாதிரி சாப்பிடணும். ஆனா வயிறு குப்பத்தொட்டி மாதிரி ஆயிடும், அதை மறந்துடாத. ஃபிஷி ஃப்ரிஸ்கி பிட்ஸ கேட் இவ்வளவு பெருசா வளர்த்துடுதா? ஏற்கனவே ஒரு நாளைக்கு அந்த கேட் பார்த்து வேலை சாப்பிட்டுட்டு இருக்கு. இது வச்சுதான் அதை பெருசாக்கிடுச்சோ. நம்ப முடியல. இத பார்த்தா டோனட் மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் பெருசாக்கிடுது. இது அப்போ ஒரு க்ரோனட். கடைசில கேட் ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் மெதுவா வாங்க. மெதுவா 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 வாங்க. பெர்ஃபெக்ட். குப்பை. இது குப்பை. இதுவும் குப்பை. இது எப்படி இருக்கு பாரு மில்லி. இது பூரா துரு பிடிச்சிருக்க, ஒரே நாத்து அடிக்குது டாடி. இது வீர பரம்பரையோட வாசனை மில்லி. பூச்சி மருந்து அடிச்சிருக்காங்க, அது ஒன்னும் தொந்தரவு பண்ணாது. அப்படியே இதர் போட்டோ எடு. சாரி, ஷட்டர் பட்டன் எட்டல. இந்த காயினை கொஞ்சம் பெருசாக்க அனுப்பு. உலகத்திலேயே ரொம்ப பெரிய நாணயம் இதுவா தான் இருக்கும். இன்னும் பெருசாக்கு. பூவோ தலையோ, நீ தோத்துட்ட கேட். அந்த மிஷின் வெளியே போயிடுச்சு. நான் பிடிச்சிட்டேன். கிரவுலர், நோ. அப்படிதான். குட் டாக். பேட் டாக். எல்லாரும் குளிக்க வேண்டிய நேரம். அந்த மிஷனை நாம இப்ப எப்படி மீட்கிறது? மகாகணம் பொருந்திய இளவரசி மில்லி உங்களை வீரன் பட்டன்பர்கராக அறிவிக்கிறார். தேங்க்ஸ் இளவரசி. நான் நல்லா வளர்ந்த உடனே பளபளன்னு மின்ற கவசம் எனக்கு வேணும். கெடுதல் பண்றவங்கள நான் விட மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணாகலை டாடி. ஒரு வீரனோட வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். ஓ, கவசம் நல்லா பூட்டிக்கிச்சு. ரம்பத்தை வச்சு அர்த்தம் இல்லாம டாடி. வேண்டாம். அதாவது நீ கவலைப்படாத, நாம இப்படியே வீட்டுக்கு போயிட்டு கூப்ப வச்சு நான் கட்டிக்கிறேன். புடிச்சு வச்ச இடத்துலயே இருக்க, எப்படி இவ்வளவு அழுக்காயிட்ட? இதான் இப்ப பிளான். இந்த ஃபுட் கொடுத்து அதை வாந்தி எடுக்க வச்சுட்டு அந்த மிஷின் வெளியே வந்துரும். அப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் வெயிட் பண்றதுதான். கிரவுலர், நோ. இப்படி பண்றதுக்கு உனக்கே அசிங்கமா இல்ல? எப்படி திடீர்னு இவ்வளவு வெயிட்டான? அளவு இல்லாம தின்னா இப்படிதான் ஆகும். இரு, உன்னை 4 நாளைக்கு பட்னி போடுறேன். கிரவுலர், உனக்கு பிஸ்கட் கொண்டு வந்திருக்கேன். இது வயித்துக்குள்ள இருக்கிறத வெளியே எடுத்துரும். நாம இதை தனியா கொண்டு போயிடுவோம். இல்லைன்னா மனுஷன் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். சாப்பிடு செல்லம். நல்லா இருக்கும். இதோட எதையாவது கலந்து தரலாமா? இன்னும் நிறைய கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு? ஓ, என் ஷர்ட். அந்த பட்டன்பர்கர் நிச்சயமா வந்திருக்கணும். நீ எங்க இருக்க? நான் வந்த உடனே போச்சு, என் முதுகு போச்சு. மருந்து போடணும். அந்த மிஷன் மறுபடியும் கேட் கையில மாட்ட நம்ம விட கூடாது. என்ன சொன்ன? ஒரு வீரனா இருக்கிறது வெளியே இருந்து பாக்குற அளவுக்கு சுலபம் இல்ல.
கவசத்துக்குள்ள ஏர் கண்டிஷன் போட்டா நல்லா இருக்கும். அங்க பார், ஒரு மாவீரனா வாழ்ந்து காட்டுறதுக்கு வாழ்க்கையில எனக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த உலோக டிராகன்களுக்கு பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்த மாவீரன் பர்டன் பர்கர் வந்திருக்கான். மகத்தான மங்கியே உங்களுக்கு பக்கத்துல பாதுகாப்பா உங்களை கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையே? ஓ, என்ன காப்பாத்த நசுங்கி போன கவசத்தோட வந்திருக்கீங்க. என்னது? கிரவுலர், இங்க வா கிரவுலர், இத புடி. ஓகே, இது பத்தாது, இன்னும் நிறைய கொண்டு வரணும் போல இருக்கே. உனக்கு பசியா இருக்கா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? டென்னிஸ், இதோட வெளியில இருக்கிற நாத்தத்தை விட உள்ள பரவாயில்ல போல இருக்கே. பேட்டோ, டென்னிஸ் முழுங்கினது தப்பு, துப்பு. ஓ கிரவுலர் வேண்டாம். ஓ, ஏதோ கருகின வாடை அடிக்குது டாடி. அதுவல்ல, நான் தான் வெந்துகிட்டு இருக்கேன். எங்கேயாவது நிழல்ல கொஞ்ச நேரம் உட்காரணும். திருடு திருடு, யாராவது அவனை பிடிங்க. யாரோ உதவி கேக்குறாங்க. நம்ம லோக்கல் நியூஸ் பேப்பருக்கு அருமையா ஒரு போஸ்ட் கொடுங்க சார். சுடு 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 சுடு. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் கட்டர். இது அப்பாவுக்கு பில் அனுப்பிடுங்க. பாத்தியா மில்லி, பல பேர் இந்த நகரத்துல ஆபத்துல இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு மாவீரன் போறேன். இதோ நான் வந்துட்டேன் டென்னிஸ். இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாக்குறியா? நான் நினைச்ச மாதிரி பண்ணிடு. இந்த இடம் எங்க அப்பாவோட கடை மாதிரியே இருக்கு, ஆனா இததான் தாங்க முடியல. டென்னிஸ், நான் இங்க இருக்கேன். ஏய், ப்ராப்ளம் மியூசிக்கல் டிவிடி பாக்ஸ்க்கு லோன் ஆர்டர் பண்ணது ஞாபகம் இருக்கா? ஓ கிழிஞ்சது. இது கவசம் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மிஷின் அங்க இருக்கு. அந்த எச்சரிக்கை மணி ஓசை அங்கே இருந்து தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் இளவரசி. என்ன மாவீரனா இருந்தாலும் கொஞ்சம் தடுமாறிடுச்சு. காப்பாத்துங்க, என் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஜந்து இருக்கு. சீக்கிரம் கீழே என்னை இறக்கி விடுங்க. ஒரு அழகி எங்க மாட்டிக்கிட்டு இருக்கா. உன்னுடைய தேவை என்னுடைய சேவை. அந்த தகர டப்பா என்ன இப்படி கவுத்துட்டானே. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம், என் முதுகு சரியாயிடுச்சு. இந்த பெண்ணை கடத்தி வைத்திருந்த அந்த டிராகன் இப்பொழுது பேசிவிட்டது. அதை தொலைத்து விடுகிறேன். இரும்பு மூடி மாதிரி ஏதாவது கிடைக்குதா பாரு, இல்ல கார் ஏதாவது. இந்த கோப் என்ன விளையாடுறியா? தீயவனை அப்படியே நில்லு. இந்த மாவீரன் பர்டன் பர்கரை எதிர்கொள். சூடு தாங்க முடியல. இவ்வளவு பெரிய முழியா? இது நிச்சயம் டிராகன் தான். மூச்சு காத்த தாங்க முடியாத நாத்தம் அடிக்குது. நாம சீக்கிரம் வெளியே போய் ஆகணும். இருக்கும், நம்ம நிச்சயமா அந்த வழியா வெளியே போயிடக்கூடாது. இந்த வாங்கிக்க, இந்த வாங்கிக்க. சுத்தமான காத்து கிடைச்சது. இப்பதான் எல்லாம் கண்ணுக்கும் தெளிவா தெரியுது. பர்டன் பர்கர் மிஸ்டர் கேட். ஓ, நாத்து தாங்க முடியல. சீர்திருத்த பள்ளியில இருக்க வேண்டிய இவங்க ரெண்டு பேரும் என் வீட்டு தோட்டத்துல பள்ளம் தோண்டி காரை புதைக்கிறாங்க. பாவம், வாயில்லா பூச்சி மாதிரி இருக்கிற அந்த பிராணி மேலேயே நீங்க பழி போடுறீங்க. உங்களை கவலைப்படாத கூப். இந்த டிராகன் லேடி மன்சன் கிட்ட இருந்து பர்டன் பர்கர் மாவீரன் உன்னை காப்பாத்துறேன். இவனை காப்பாத்துருவேன். என்ன யாரு காப்பாத்துவாங்க?
ஞாபகம் வச்சுக்க கூப், துணி துவைக்கிற வேலை முடிஞ்சது உன்னோட ரூமை நீ சுத்தம் பண்ணணும். அததான் பண்ணிட்டு இருக்கேன் டாட். ஓ ஸ்பேஸ் பாட். ஓகே ஓகே, கிட்ட வராத, பின்னாடி போ. நான் சொல்றது அதுக்கு புரியுது. நான் ட்ரை பண்றேன். உட்காரு. உட்காரு. நீ சொன்னா மட்டும்தான் அது கேக்குது கூப். பல்டேடி, இந்த மாதிரி ஒரு மிஷின் வாஷிங் மிஷின்குள்ள போயிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஆனா இதுக்குள்ள போனது சர்க்கியூட்ஸ் மாத்தி அதோட மெமரியை நாம அழிச்சிடுச்சு. அதுக்கு சில ட்ரிக்ஸ் சொல்லி தரலாம். இந்த துணியெல்லாம் காய வச்சு நான் மடிச்சதும் நான் நினைக்கிறது தான் நீயும் நினைக்கிறியா? காட்டோட ஏலியன் டெக்னாலஜியை நம்பவே நம்பாத. அப்படி இல்ல. நல்லதுக்கு இல்ல. என்னோட வேலையை யாரோ பண்றத பாக்கும்போது எனக்கு பசி வந்துடுச்சு. பிஸ்கெட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வேற்று கிரக டெக்னாலஜியா நீ நம்புறியா? எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஏய் சாரி, உன்னை ஸ்கேட் பார்க்குள்ள யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கேயே இரு. அதுக்குன்ன விட்டு போக இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு மாறு வேஷம் போட்டு கூட்டிட்டு போவோம். கூப் ஒரு பேரட்டை கொண்டு வந்திருக்கான். நாம அவனை பாட்டிக்கு கூப்பிடலாமா? அந்த பெட் ரொம்ப மோசம். மிஸ்டர் கேட் கிட்ட அதை கொண்டு வராத. என்ன நடக்குது இங்க? கூப், அந்த கிளி உனக்கு எங்க கிடைச்சது? அது என் கூடவே வந்துடுச்சு. அது என்ன வகைன்னு புரியல. அது நல்லா பேசுமா? பிஸ்கட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி, நல்லா தான் பேசுது. அத நீங்க வெளியே கூட்டிட்டு போய் வச்சு விளையாடுங்க. கேட்டையும் பேடையும் ஒரே இடத்துல வச்சிருக்க கூடாது. ரெண்டையும் நாம தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கணும். இது பேசுது. அது எனக்கு தெரியும். என்னோட பேரு கூப். கூப். இது வழக்கமா நடக்கிறது தான். நீ மோசமான கேட். டேஞ்சர். நீ மோசமான கேட். நீ மோசமான கேட். நீ மோசமான கேட். நீ மோசமான கேட். என் மாஸ்டரை நான் பாதுகாப்பேன். என்ன மாஸ்டர்னு கூப்பிடுது? உன்னை கேட்டுதா மாஸ்டர்? பட்டன் பர்கர், தண்ணி குழாய உடைச்சு விளையாடிக்கிட்டு இருக்கியா நீ? நான் இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் பாரு. அவங்க வந்து உன்னை கொண்டு போய் முட்டைக்கு முட்டி தட்டி நல்ல குட் பாய். நல்லா தூங்குங்க மாஸ்டர். நிச்சயமா தூங்குவேன். ஒரு வழியா கேட்ட பத்தி கவலை இல்லாம இன்னைக்குதான் நிம்மதியா தூங்க போறேன். குட் மார்னிங் மாஸ்டர். நான் ராத்திரி பூரா படிச்சு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அதனால எல்லா கெடுதல்ல இருந்து உங்களை காப்பாத்துவேன். பல்லுல சொத்த விழாம இருக்க, வாயில எந்த பிரச்சனையும் வராம இருக்க நான் உங்களுக்கு பிரஷ் பண்ணுவேன். சுகர்ல சக்கரை வியாதி வந்துடும். புரத சத்து கிடையாது. காய்கறி பேஸ்ட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதனால சத்து வரும். இது உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலியா இருக்கே கூப். வேண்டாம், தேங்க்ஸ். மிஸ்டர் கேட் அட்டாக் பண்ணுது. கூப், வீட்டுக்குள்ள இந்த மாதிரி இன்னொரு பெட் அனிமலை கொண்டு வந்தது சரிதானா? நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பேரட்டை நீங்க தப்பு சொல்லாதீங்க டாடி. அதை கொண்டு வந்தேன்னு தப்பு சொல்லுங்க. இது கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு டாட். வா போலாம். நானும் டென்னிஸ் உனக்கு ஸ்கேட் பார்க்ல சில ட்ரிக்ஸ சொல்லி தரோம்.
ஸ்கேட் போர்டில் விளையாடி கை கால் அடிபட்டு வருஷத்துக்கு 50,000 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மாஸ்டர். அதுக்கு தான் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஹெல்மெட்ல தட்டி தட்டி உங்க கை விரல்கள் சேதமாயிடக்கூடாது மாஸ்டர். கமான் டென்னிஸ், நாம போய் அருமையான வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். யா நீ தோக்க போற. இப்போ என்னோட ஸ்பேஸ் ஷிப் உன்னோட ஷிப். ஏய், ஏன் இப்படி பண்ணிட்ட? இந்த டிவி உன்னை என்ன பண்ணுச்சு? என்னோட மாஸ்டர் தோக்குறதை எனக்கு பிடிக்கல. நீ எல்லாத்துல இருந்து என்ன காப்பாத்த முடியாது. கொஞ்சம் என்கிட்ட இருந்து தள்ளி போ. இன்னும் கொஞ்சம் தள்ளு. இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம். அப்படிதான். போய் கேட்ட நல்லா கவனி. சீக்கிரம், இதான் நம்ம சான்ஸ். மாஸ்டர், இந்தா என்னோட ஸ்பேர் போர்டு நீ யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்ஸ் டெனிஸ். நோ, நீ பண்ணது தப்பு. டென்னிஸ் என்னோட ஃப்ரெண்டு. தப்பான விளையாட்டுக்கு உங்களை தூண்டுறான். அதனால உங்க பாதுகாப்புக்கு ஆபத்து. நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர். டென்னிஸ்க்கு ஒன்றும் ஆகல. நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். ஆனா இவங்களை நிரந்தரமா ஒரே வச்சிருக்கேன். வேற எதுவும் பண்ணல. இதை மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். கையில ஒரு விளக்க தூக்கிட்டு இந்த மாதிரி ஓடக்கூடாது மாஸ்டர். நீங்க கெட்டிக்காரர் தான் மாஸ்டர். இந்த மாதிரி விளக்கெல்லாம் வச்சா அவன் உறைஞ்சிருக்கிறது சரியாகாது மாஸ்டர். கூப், அந்த விளக்க நான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ ஏதோ என்னது? எதுக்காக அப்பா ஒரே வச்ச? அவரை தடுக்கி உங்க மேல விழுந்துட்டா என்ன பண்றது? அவர் சட்டையில இருந்து ஏதாவது தூசு பறந்து உங்க கண்ணில் விழுந்துடலாம் மாஸ்டர். ஏய், என்ன இந்த மாதிரி உளர்ற? இந்த மாதிரி பாத்துக்கிட்டே போனா எல்லாராலையும் எனக்கு ஆபத்து இருக்கு. ஆமா மாஸ்டர், எல்லா அச்சுறுத்தலையும் நாம தடுத்துடணும் மாஸ்டர். நாயோட மூச்சு உங்களுக்கு கெடுதல் மாஸ்டர். பட்டன் இவங்களால காது கிழிஞ்சு போயிடும். இந்த தபால்காரர் கெட்ட செய்தியோட வரலாம். பூரா அசிங்கம் பண்ணிடும். மிஸ்டர் கேட், நீ எங்க இருக்க? என்னது? இன்னும் கொஞ்ச நாள்ல இவ உங்களை விட பெரிய ஆளா இவங்களை படுத்துவா. உங்களால அதை தாங்கவே முடியாது மாஸ்டர். இது மோசமான கேட். அவளை எதுக்காக உருக வைக்கிறீங்க மாஸ்டர்? அவளால பிரச்சனை, அதுக்காக தானே அப்படி பண்ண. சரி, அவங்கள பழையபடி மாத்திடு. டாடியையும் டென்னிஸ மாத்து, எல்லாரையும் மாத்து. உள்ளடி மனுஷனை கூட மாத்து. நான் பண்ணதெல்லாம் நீங்க மாத்த கூடாது மாஸ்டர். ஓ, நீ ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட இருந்தே உங்களை காப்பாத்துறேன் மாஸ்டர். ஓடாதீங்க. ஏய், ஓ, மாஸ்டர், ஓகே, மத்தவங்கள காயப்படுத்துறது தப்புன்னு அது சொல்லுது. அது கத்துக்கிட்டது அதுக்கு மனசாட்சி உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பான விஷயங்களை செய்யும் போது தட்டி கேட்கறது தான் மனசாட்சி. உனக்கு ஒன்னும் புரியல. நான் பண்றத பாரு, அதை வச்சு கத்துக்க. ஏய், நீ என்ன காயப்படுத்த விரும்ப மாட்டே இல்லையா? மாட்டேன் மாஸ்டர். நான் உங்களை காப்பாத்துவேன். ஆனா என்ன ஒரே வைக்கிறது எனக்கு வலிக்கும். அதனால உன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த உன்னையே நீ ஒரே வச்சுக்கிட்டா என்ன? ம், மாட்டிக்கிச்சு. இப்ப பண்ணு, உன்னையே நீ இதை வச்சு ஒரே வச்சுக்க பாக்கலாம். நீங்க இந்த மாதிரி பண்றதுல பிரயோஜனம் இல்ல மாஸ்டர். நீங்க இனிமே எனக்கு மாஸ்டரா இருக்க விரும்பலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நீங்க என்னை ஏமாத்தி என்னையே ஒரே வைக்க பாக்குறீங்க. இப்ப பாரு, இதை எவ்வளவு வேகமா சுத்த விடுறேன்னு. பர்கர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கேட் அந்த பாட்டை மாத்திடுச்சு. வேலையை பாரு, வேலையை பாரு. இப்ப அது அந்த கேட்டை விரட்டி விரட்டி துரத்துக்கிட்டு இருக்கு. நான் தான் உனக்கு முதல்லயே சொன்னேன்ல. எனக்கு புரியுது, புரியுது. இந்த டெக்னாலஜியை நம்பவே கூடாது. கூப், நீ சுத்தம் பண்ற வேலையை முடிச்ச உடனே லான்ல இருக்கிற புல் எல்லாத்தையும் சரியா வெட்டணும். அததான் பண்ணிட்டு இருக்கேன் டாட். அது இப்ப நமக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தா நல்லா இருக்கும். அது இல்லாதது பெரிய தொல்லையா போச்சு. ஆமா, நல்ல பிஸ்கெட்ஸ் கொடுத்தது.